உங்க நேம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்ன பார்த்த உடனே புடிச்ச மாதிரி என்கிட்ட நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எஸ், இவ்வளவு சீக்கிரம் அதை புரிஞ்சுக்கிட்டியே. என் பேரு சக்திவேல். ஹோப் இட் ஸ்டேஸ் இன் யுவர் ஹார்ட். ஆனா நீ என்ன ஷார்ட்டா சக்தினே கூப்பிடலாம். ஓகே சக்தி, நீங்க இவ்ளோ ஓபனா பேசுறதுனால நானும் ஓபனாவே சொல்லிடுறேன். ஏன்னா இங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. என்ன பார்த்ததுமே ஒரு போட்டோவை பார்த்து புடிச்சு போன மாதிரி நீங்களும் உங்க பேரண்ட்ஸும் என்னமோ கல்யாணமே முடிவான மாதிரி இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நான் யாரு என்னன்னு என் பாஸ்ட பத்தி தெரிஞ்சா நீங்க இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. அப்ப சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. நீங்க உங்க அப்பா அம்மாவோட என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா நான் இந்த வீட்டு பொண்ணே கிடையாது. இந்த வீட்டுக்கு நான் எப்படி வந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் ஒருத்தனை சின்சியரா லவ் பண்ணேன். அவன் தான் என் உலகம்னு நினைச்சேன். அவனுக்காக என் அம்மாவையே பகச்சுக்கிட்டு என் வீட்டை விட்டு அவனோட போனேன். ஆனா கடைசியில என்ன அவன் காசுக்காக உன்னை வித்துட்டு உன் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயந்து போய் மனசளவுல நீ ரொம்ப பாதிக்கப்பட்டுட்ட. அதுக்கப்புறம் அதுல இருந்து உன்னை காப்பாத்தி உன் ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் தான் இந்த வீட்டை கூட்டிட்டு வந்தாங்க. ரைட்? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்டு கண்மணி நேத்து என்ன நேர்ல வந்து மீட் பண்ணாங்க. அவங்க உன்னை பத்தி எதையும் மறைக்காம என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. பட் நீயும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு பாத்தியா? உன் நேர்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றதை நீ நம்புவியா நம்ப மாட்டியான்னு தெரியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா இந்த பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு போறது அபசகுணம், சுத்தமா செட் ஆகாது, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. பட் எனக்கு அதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் பிளாக் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவேன். அட் த சேம் டைம் நீயும் பிளாக் ட்ரெஸ்ல இருந்த. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் சைட்லயே நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ், இட் வாஸ் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்பா அம்மாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். என் மனசுல என்ன ஓடுது, நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எதுவும் தெரியாம சும்மா நீ பாட்டுக்கும் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்க. உளறனா? என்னடி சொல்ற? மாப்பிள்ள உனக்கு ஓகே தானே? இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணமே